வணக்கம். 5ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரை. பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் ஜோதி அவரது நினைவு நாளிலும் பிறந்த நாளிலும் கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கும் பின்பு அங்கிருந்து தொடங்கி புதுடெல்லிக்கு தரைவழி மார்க்கமாக எடுத்து செல்வது வழக்கம். தமிழகத்திலிருந்து ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரை கமிட்டி தலைவரும் பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் தலைவரும் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான எம். சாமுவேல் திரவியம் தலைமையில் 5ஆம் ஆண்டாக வடசென்னை கிழக்கு மாவட்டம் ராயபுரம் பாரத் தியேட்டர் ரவுண்டானா அருகில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஜோதி யாத்திரை புறப்பட்டது. இந்த ஜோதி யாத்திரையை திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட தலைவர் காங்கேயம் குமார், மாமன்ற உறுப்பினர் மணலி ஏ. தீர்த்தி, சர்க்கிள் தலைவர்கள் ஆர். கே. நகர் சையத், ஹரீஸ்வரன், சக்தி டி. நாகேந்திரன், ஏஜே காலனி சிவா, மணலி ரமேஷ், டி. கே. மூர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எஸ். தீபக், மூத்த நிர்வாகிகள் கொத்தலம் ராஜன், கிருபா, கரிமுல்லா, தங்கமணி, மணலி செல்லா, வட்ட தலைவர்கள் கொத்தலம் சீனி, சுகுமார், வேலாயுதம், ஜானி, சிவகுமார், ஆரி, ரவிச்சந்திரன், இ. எஸ். பார்த்தசாரதி, பாக்கியம் ஆகியோர் ஜோதியை வழியனுப்பி வைத்தனர். ஜோதி ஸ்ரீபெரும்புதூர் சென்றடைந்தது. யாத்திரைகள் மணலி அருணாசலம், டி. கே. சுரேஷ், நடராஜன், சங்கரலிங்கம், இம்தியாஸ் பாஷா, ராமநாதன், ராகுல் காந்தி, விழுப்புரம் முத்து, அருண், விழுப்புரம் கலையரசன், சுரேந்தர் முன்னிலையில் ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவிடத்திலிருந்து துவங்கி இந்த ஜோதி ஆந்திரா புறப்பட்டது. இன்றைய தினம் சிறப்புமிக்க எங்களுடைய நினைவு நாள். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே நாங்கள் 5வது ஆண்டாக என்னுடைய தலைமையில் இந்த ராஜீவ் ஜோதி எடுத்து செல்கின்றோம். அந்த ஜோதி என்பது இன்றைய தினம் இங்கிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் சென்று ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து அவருடைய நினைவாலயத்திலிருந்து துவங்கி 7 மாநிலங்கள் வழியாக டெல்லியுள்ள வீர்பூமி அடைந்து அங்கே வழிபட்டு நிறைவு செய்யப்படும். இன்றைக்கு காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் அழைப்பு. இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எனக்கு அழைப்பு இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, இங்கே பாதி நிர்வாகிகளுக்கும் அழைப்பு இல்லை. அதுதான் உண்மை. இங்கே நிற்கிறாங்க, எல்லாமே நிர்வாகி நிற்கிறாங்க, நிர்வாகிகளுக்கும் அழைப்பு இல்லை. இவங்க 7 மாவட்டம், 8 மாவட்டம், 9 மாவட்டம்னு சொல்லி எல்லாத்தையும் இங்கே வர வச்சு இங்கே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்தான். ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணணும். ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவங்க யோசித்து பார்க்கணும். ஒரு மாவட்ட தலைவர் யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லலை. அதனால் நான் வரல. நேற்று கூட நாங்கள் தலைவர் கிரீஷ் சோழங்கர் அவரிடம் எங்களுடைய மாவட்டத்தின் நிலை பற்றி எங்களுடைய சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் ஹரீஸ்வரன், ரமேஷ், சக்தி நாகேந்திரன், சிவா, ஆர்கே சையது, அண்ணன் டி. கே. மூர்த்தி போன்றவர்கள்லாம் வலியுறுத்தியிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு முடிவு வரல. நாங்கள் அந்த முடிவு வந்த பிற்பாடு நாங்கள் சரியாக பதிலடி கொடுப்போம்.